ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என் அழகான தங்கமே, உன்னை பார்த்து சில விஷயத்தை பற்றி பேசலாம் என்றுதான் ஓடோடி வந்தேன். அவ்வளவு சுலபமாக யாருக்கும் எந்த ஒரு செய்தியையும் நான் சொல்ல மாட்டேன். முக்கியமாக சொல்ல போனால் எந்த ஒரு விஷயமும் ஆபத்தோ இல்லை சில சந்தோஷங்களும். ஏன் தெரியுமா, சிலருக்கு நான் சொல்லும் பொழுது இப்பொழுது நடக்கும் எப்பொழுது நடக்கும் என்று கேட்டுக்கொண்டும் அது மட்டுமல்லாமல் அது கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது என்றால் அதனால் சாய் எப்பொழுதோ சொன்னார், ஆனால் இதுவரைக்கும் சாய் செய்யவே இல்லையே என்ற ஒரு விரக்திக்கு வருகிறார்கள். சாய் வாயிலிருந்து என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை, நீ நன்றாக இருப்பாய், உனக்கு இது நடக்கும் என்று வந்துவிட்டால் நிச்சயமாக அது நடக்கும். அது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அது எங்கும் செல்லாது. புரிகிறதா? ஆனால் எனக்கு அவசரப்படுவதுதான் பிடிக்காது. ஆனால் சிலர் அவசரப்பட்டுத்தான் சில நிமிஷங்கள் வாழ்க்கையையே விடுகிறார்கள். அது போன்ற நபர்களுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் எது சொன்னாலும் நம்புவாய். நான் எப்பேற்பட்ட விஷயத்தையெல்லாம் உனக்கு செய்ய போகிறேன் என்று சொன்னாலும் செய்யுங்கள் சாயி, பொறுமையாக செய்யுங்கள், எல்லாமே நல்லது நீங்கள் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று நீ எனக்கே அழகாக பேசுவாய். நம்பிக்கை என்பதை மட்டும் என்றுமே விட்டுவிட மாட்டாய். உன்னுடைய நினைவு தெரிந்த நாளிலிருந்து தெய்வம் என்றால் இதுதான், மனிதர்கள் என்றால் இதுதான், இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும், அப்படித்தான் வாழ்க்கை இருக்கும் என்று தெரிந்ததில் இருந்தே நீ சுதாரிப்பாக இருப்பாய். தெய்வம் என்றால் இதுதான், தெய்வத்தை இப்படித்தான் வணங்க வேண்டும் என்று. அதே போல என் மீது இருக்கும் நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறேன், நிறைய விஷயத்திலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறேன். அந்த அளவுக்கு என் மீது உனக்கு நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டு தான் இருக்கிறது. தங்கமே, நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டுவிடாதே. உன்னுடைய நம்பிக்கை எனக்கு மிக மிக தேவையான ஒன்று. காலம் முழுவதும் நான் உன்னை சோதித்து விடுவேன் என்று நினைக்காதே. சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் உன்னை வாழ வைப்பேனே தவிர உன்னை எந்த ஒரு நாளும் சோதனைக்குள் தள்ள மாட்டேன். உன்னுடைய கவலைகள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் இப்பொழுது சொல்லவும் மாட்டேன். ஏன் தெரியுமா, உனக்கு இன்னும் 2 நாள் இருக்கிறது. உன் கர்மவினை முடிவதற்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கிறது. இந்த 2 நாட்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. ஆம், பயப்பட வேண்டாம், பொறுமையாக கேள். உன்னுடைய கர்மவினை இத்தனை நாள் உன்னை பாதிக்க வைத்தது. ஆனால் இதற்கு மேல் இந்த 2 நாளுக்கு பிறகு உன் கர்மவினைகள் முடிந்து நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும். சரியா? இந்த 2 நாள் வரைக்கும் எந்த ஒரு புதிய காரியமும் செய்யாமல் உன் வீட்டில் இருப்பவர்களையும் சரிதான் சேர்த்துதான் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையிலும் சரிதான். எந்த ஒரு புது காரியமும் இந்த 2 நாள் செய்ய வேண்டாம். அது மட்டுமல்லாமல் யாருடைய வீட்டிற்கும் போய் நின்று ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசவும் வேண்டாம். நீ வெளியில் சென்று பணத்தால் ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கிறாய் என்றால் அது இந்த 2 நாள் நீ செய்ய வேண்டாம். புதிதான காரியத்தை நீ எதையும் செய்ய வேண்டாம். உறவினர் வீட்டிற்கும் நீ செல்ல வேண்டாம். இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். கர்மவினை முடியும் சமயத்தில் கொஞ்சம் அதிகமான சில விஷயங்களை தரும். அதனால்தான் சொல்கிறேன், இந்த 2 நாள் மட்டும் பொறுத்திரு. நீ மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே தான், உன் வீட்டில் இருக்கும் அனைவருமே புதிய காரியத்தை செய்யாதீர்கள். அடுத்தவர்களுக்கு பணம் வாங்கி கொடுப்பதை செய்யாதீர்கள். எப்பொழுதும் உங்கள் வேலைக்கு போகிறீர்களா, வேலையை பாருங்கள், வாங்க. இதை விட்டுவிட்டு தேவையில்லாத நபர்களோடு பேசிக்கொண்டு தேவையில்லாத விஷயத்தை செய்யும் பொழுது தேவையில்லாத விபரீதங்கள் ஆகும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு தேவையே இல்லாத விஷயத்தை செய்யும் பொழுது அவதிப்படுவது நான் அல்ல, நீங்கள்தான். நீங்கள் செய்து விடுகிறீர்கள், ஆனால் நானோ அதை நினைத்து கஷ்டப்படுகிறேன். ஒரு பெத்த அப்பாவாக, இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த அப்பாவாக நான் இருக்கிறேன். நீங்கள் கஷ்டப்படும் பொழுது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்? நீ கஷ்டப்பட்டால் நானும் தான் கஷ்டப்படுவேன். நீ சந்தோஷமாக இருந்தால் நானும் தான் சந்தோஷமாக இருப்பேன். நீ எப்பொழுதும் என்ன நினைப்பாய்? சாயிக்கு இந்த பொருள் வாங்கி வைக்க வேண்டும், அவரை இந்த ஒரு சிம்மாசனம் போட்டு அமர வைக்க வேண்டும், அவருக்கு இந்த பூக்கள் என்றால் பிடிக்கும், இந்த பலகாரம் என்றால் பிடிக்கும் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து செய்வார். காரணம்,
நான் சந்தோஷமாக உன் வீட்டில் இருக்க வேண்டும் என்று. அதே சந்தோஷத்தை தானே நானும் எதிர்பார்க்கிறேன். உனக்கு பிடித்ததை செய். உனக்கு பிடித்ததை முதலில் செய். எனக்கு செய்வது இருக்கட்டும். உனக்கு பிடித்ததை செய். நிச்சயமாக முன்னுக்கு வருவாய். சந்தோஷமாக இருப்பாய். அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னை பற்றி நீ யோசிக்காதே. உன்னுடைய வாழ்க்கையை முதலில் பார். உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தான் உன்னுடைய பக்கத்திலேயே நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறாய், நஷ்டப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். எதிர்பார்த்த சில விஷயங்கள், எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்குமே தவிர, எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் உன் வாழ்வில் தவறான ஒரு விஷயங்கள் நடக்காது. இனிமேல் வரும் காலகட்டத்தில் இந்த 2 நாளை மட்டும் நீ போக்கிவிட்டால் அடுத்தடுத்து வரும் நாட்கள் உனக்கு மிகப்பெரிய இன்பத்தை மட்டும் உனக்கு தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும் பொழுது உன்னுடைய தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டார். உன்னுடைய தாய் எத்தனை வழிகளை அனுபவித்தார். உனக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் உன்னுடைய தாயை நினைத்துக்கொள். இந்த தாய் எந்த வழியோடு உன்னை பெற்றாள். நீயே தவறான சில நேரத்தில் முடிவு எடுக்கிறாய் தங்கமே. வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அது எல்லா விஷயத்தையும் கடந்து வரத்தான் வேண்டுமே தவிர எல்லா விஷயத்திலும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. தேவைப்படும் நேரத்தில் என்னை அழைத்துக்கொள். நான் நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கான உதவிகளை செய்வேன். காலம் முழுவதும் நிச்சயமாக உனக்கு நான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நிலைமைகளானது மாறும். இப்பொழுது இருக்கும் இதே நிலைமைகளே உனக்கு தொடர்ச்சியாக இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல்லாண்டு காலம் இன்பமாக வாழ இருக்கிறாய். உன்னுடைய தேடல்கள் என்ன? உனக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும், எந்தெந்த விஷயங்கள் உனக்கு பிடிக்காது என்று அனைத்து விஷயமும் எனக்கு தெரிவதனால் நீ எதையும் பற்றி நினைத்து கவலைப்பட வேண்டாம். யோகத்தின் விஷயம் உன் வாழ்க்கையை அடியெடுத்து வைத்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் யோகம்தான். நீதான் நினைக்கிறாய் நம் வாழ்க்கையில் யோகமே இல்லையோ என்று. உன் வாழ்வில் யோகம் வரும் நேரம் வந்துவிட்டது. சிரிச்சு சிரிச்சு உன்னுடைய மனமானது மிகப்பெரிய ஒரு அளவில் ஆகுமே தவிர உன்னுடைய வாழ்வில் துன்பம் என்ற ஒரு இடமே உனக்கு கிடையவே கிடையாது. யோசித்துப்பார். எத்தனை விஷயங்களை தாண்டி வந்தாய். கூடிய விரைவில் சீக்கிரமாக இன்னும் பல அற்புதமான விஷயங்களை நீ தாண்டி வரத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையின் நிலைமை அற்புதமாக மாறத்தான் போகிறது. உன்னை விட்டு போனவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அனைவரும் ஏன் இவளை விட்டு போனோம் என்று நினைக்கும் அளவுக்கு வாழ்க்கையில் சில திருப்பங்கள் கிடைக்கப் போகிறது. இனிமேல் வரும் காலகட்டங்கள் அனைத்து கெட்ட விஷயங்களையும் மறந்து சந்தோஷமாக நீ இருக்கப் போகிறாய். இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். நான் உங்கள் வாழ்க்கையை அடுத்தடுத்து இன்பமாக மாற்றுகிறேன். நான் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? இதற்கு மேல் நீ எதையும் பற்றி யோசிக்க கூடாது. உன்னுடைய முயற்சிகளுக்கு நிச்சயமாக வெற்றி பெறுவாய். எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து நீ காத்திருந்தாய். அந்த எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களுக்கும் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். பேரும் புகழுடனும் நீ வாழ்வாய். அதில் எந்த சிறிய சந்தேகம் கூட கிடையாது. நீயாக எதையாவது போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எல்லாம் பாடங்களே. எல்லா விஷயங்களும் உனக்கு பாடங்கள் மட்டும்தான். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. ஆனால் என்ன, நான் சொன்னது போல இந்த 2 நாட்கள் மட்டும் பொறுத்திரு போதும். எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.